Hindustan Educational Institutions. Admissions open. 14 வயதில் குழந்தை திருமணம், 18 வயதில் 2 குழந்தைகளுக்கு தாய், 30 வயதில் IPS அதிகாரியாக வலம் வந்த சாதனை மங்கை. 3 முறை UPSC தேர்வில் தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாத வீரமங்கை. கணவர் அடித்த ஒற்றை சல்யூட்டால் IPS ஆக வேண்டும் என்ற கனவை நினைவாக்கிய அதிகாரி அம்பிகா. இப்போ வெற்றி வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய பல பேருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில கரடு முரடான பாதைகளும் கடுமையான சவால்களையுமே சந்திச்சிருப்பாங்க. அந்த வகையில என் அம்பிகா அப்படின்றவங்க இவங்களுடைய 14 வயதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாமா. 18 வயதுலயே 2 குழந்தைகளுக்கும் தாயாகி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மேன்மை அடையணும் அப்படின்ற குறிக்கோளோடவே இருந்திருக்காங்களாமா. ஒரு தடவை குடியரசு தின விழாவுடைய அணிவகுப்புல குடும்பத்தோட அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய கணவரான கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்காங்களாமா, மூத்த IPS அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிச்சிருக்காங்களாமா. இதை பார்த்த அம்பிகாக்கும் ஒரு எழுச்சி பொங்குன நிலையில அவங்களுக்கும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தூண்டியிருக்காமா. மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்கும் போது அவங்க 10வது வகுப்பு கூட படிக்கலையாமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய கணவர் அவங்களுடைய கனவுகளுக்கு கை கொடுத்ததா சொல்லப்படுது. தனியார் கல்வி நிறுவனத்தால பள்ளி கல்வியை முடிச்சவங்க அதுக்கப்புறம் தன்னுடைய பட்டதாரி படிப்பையும் தொடர்ந்து படிச்சிருக்காங்க. இறுதியில UPSC தயாரிப்பிலையும் இறங்கியிருக்காங்க. தன்னுடைய உள்ளூர்ல அவங்களுக்கான தேவையான மையங்கள் எதுவும் இல்லாததால ஒரு பயிற்சி நிறுவனத்துல சேர்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தோட சென்னைக்கு இடம் பெயர்ந்திருக்காங்களாமா. UPSCல 3 முறை அவங்க வெற்றி பெறல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவங்களுடைய கணவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் நம்ம குடும்பத்தோட ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு தடவை நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கனவுகளை அவங்க பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அம்பிகா 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 4வது முயற்சியில UPSC தேர்வுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு IPS அதிகாரியா இப்ப அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. 2 குழந்தைகளுக்கு தாயா குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கனவுகளை எட்டி பிடிக்க அதுக்காக பயணிச்ச அம்பிகாவுடைய விடாமுயற்சி பலரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு.